கடந்த தேர்தலில் ஸ்டாலின் விடியல் கொடுப்பார் என நம்பி வாக்களித்த ஒவ்வொருவரும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை மறந்திருக்க மாட்டீர்கள். ஊரே சுடுகாடான அந்த அவல காட்சிகள்தான் ஸ்டாலின் தமிழகத்திற்கு கொடுத்த ஒரே விடியல். அத்தனை உயிர்களை பறிகொடுத்த பிறகும் வட தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை குறையவில்லை, மேலும் மேலும் அமோகமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஓராண்டில் வட தமிழகத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் மட்டும் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக 14,900 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் சுமார் 20,000 லிட்டர் கள்ளச்சாராயமும் 256 லிட்டர் ஸ்பிரிட்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சிக்கியது இவ்வளவென்றால் இன்னும் சிக்காமல் புழக்கத்தில் இருப்பது எவ்வளவு என்பதுதான் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் பல உயிர்களை காவு வாங்கிய மாடல் அரசு கிஞ்சித்தும் கூச்சமின்றி, வெட்கம் என்பது சிறிதுமின்றி திருத்தப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 2024 கொண்டு வந்ததாக விளம்பரம் செய்தது. கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோருக்கு இனி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மார்த்தட்டியது. என்ன பயன்? ஸ்டாலினின் இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் கள்ளச்சாராய வியாபாரிகள் அஞ்சுவதே இல்லை. அது சரி, இரும்புக்கரம் சர்வாதிகாரி என ஸ்டாலின் பேசும் பேச்சை கேட்டு ஏமாளிகளாக இருக்கும் மக்கள் ஏமாறலாம். சமூக விரோதிகளுக்கு தெரியாதா இந்த சர்வாதிகாரியின் லட்சணம் என்னவென்று? இந்த ஆட்சியாளர்கள் பேசுவதெல்லாம் வெற்று பேச்சுதான் என துணிச்சலாக மீண்டும் மீண்டும் லிட்டர் லிட்டராக கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்கின்றனர். மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழல் இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியை இந்த அரசு என்ன பாடுபடுத்தியது என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். நேர்மையாக பணி செய்ய நினைப்பவர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்துவதாகவே தெரிகிறது. அதனால்தான் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. பல உயிர்கள் பலியான பிறகும் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க முடியாத இந்த அரசை ஃபெயிலியர் மாடல் அரசு என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த முதல்வரை பொம்மை முதல்வர் என சொல்லாமல் என்னவென்று சொல்வது? இதை கூட தடுக்க முடியாத முதல்வர் தமிழகத்திற்கு தேவையா? இவர்கள் எப்படி கஞ்சா, மெத் என பெரும் போதை வியாபாரிகளை தடுப்பார்கள்? இவர்கள் எப்படி தமிழக இளைஞர்களை போதையிலிருந்து மீட்பார்கள்? திமுகவிற்கு வாக்களித்தவர்கள் வெட்கி தலை குனியும் அளவிற்கு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என்பதற்கு இதுவே சாட்சி இல்லையா? சட்டங்கள் கொண்டு வந்து விளம்பரம் செய்வதால் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த முடியாது. சட்டத்தின்படி செயல்பட துணிச்சலான நடவடிக்கை தேவை. அதை செய்ய குறைந்தபட்சம் மக்கள் நலனில் அக்கறை தேவை. போட்டோவிற்கு போஸ் கொடுப்பதும், விதவிதமாக விளம்பரம் செய்வதும், கூட்டணி கட்சிகளை அழைத்து தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதுமே முதல்வருக்கான பணி என நினைக்கும் ஸ்டாலினிடம் இதை எதிர்பார்ப்பது நம் தவறுதான். இந்த இருண்ட ஆட்சியிடமிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.